ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் 12வது சர்க்கம். அஸ்வமேத யாகம் தொடங்குவது கூறுதல். இவ்விதம் ருஷி சுங்கரை அழைத்து கொண்டு வந்த பின்பு வெகுநாள் சென்ற பிறகு வசந்த ருது வர அவ்வரசன் தான் முன் செய்ய உத்தேசித்த யாகத்தை நடத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டனன். அப்போது அந்த ருச்சிசுங்கரை அம்மன்னவன் சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு தமது வம்சம் விருத்தியாகும்படி சந்தானம் உண்டாகும் பொருட்டு யாகம் செய்விக்க வேண்டினன். அவரும் அரசனிடம் சத்காரம் பெற்று அப்படியே என்று ராஜனை நோக்கி யாகத்திற்கு வேண்டிய சம்பாரங்களை சித்தப்படுத்தவும் யாக குதிரையை விடும்படியாகவும் நியமித்தனர். ராஜனும் சுமந்திரனை பார்த்து சூரியஞர், வாமதேவர், ஜாபாலி, கஷ்யபர், வசிஷ்டர் மற்றுமுள்ள பிராமணர்கள் ஆகிய ருத்விக்குகள் யாவரையும் அழைத்து கொண்டு வர கட்டளையிட்டனன். பிறகு சுமந்திரரும் விரைந்தோடி சென்று அவ்வந்தனர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வந்தனர். தசரதன் வந்தவர்களை பூசித்து அவர்களை பார்த்து, யான் புதல்வன் இல்லாமை பற்றி அஸ்வமேத யாகம் செய்ய விரும்புகின்றேன். இந்த ரிஷிசுங்க மாமுனிவரது மகிமையால் எனது இஷ்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று உரைக்க, பின்பு வசிஷ்டர் முதலிய அந்தனர் யாவரும் அண்ணனமே யாகுகவென்று ஆசி கூறினர். பின்பு தசரத மன்னவன் மந்திரிகளை நோக்கி யாகத்திற்கு வேண்டிய எல்லா பொருள்களையும் விரைவில் சேகரிக்கும் படிக்கும் காக்க வல்லவர்களை காவல் வைத்து புரோகிதர்களையும் பின்தொடர செய்து குதிரையை விடும் படிக்கும் சரையு நதியின் வடகரையில் யாகசாலையை ஏற்படுத்தும் படிக்கும் கிரமம் தவறாமல் விதிப்படியே சாந்தி கர்மங்கள் பலவும் நடத்தும் படிக்கும் பிரம்ம ராட்சசர்கள் இதை கெடுக்க வழி தேட ஒண்ணாதபடி மிகவும் பாதுகாப்புடன் நடத்தும் படிக்கும் திட்டம் செய்தனன். பின்பு மந்திரிகள் யாவரும் அப்படியே என்று அக்கட்டளைப்படி யாகத்திற்கு வேண்டிய சடங்குகளை எல்லாம் முறைப்படி நிறைவேற்றினர். 13வது சர்க்கம். யாக பொருள்களை சித்தப்படுத்துவது கூறுதல். இப்படி முதன் வசந்த ருதுவில் சாந்தி ஹோமங்களை செய்து ருத்விக்குகளை வரித்த பின்பு வல்லராகிய 400 ராஜகுமாரர்களுடனும் அத்வர்யு முதலிய ருத்விக்குகளுடனும் யாகத்தின் குதிரை பூமியை வலம் செய்து திரும்பி வர ஓராண்டு நிறைந்தது. மீளவும் வசந்த ருது வந்தது. வந்தவாறே தசரத ராஜன் அஸ்வமேதத்தை நடத்தும் பொருட்டு அத்வர்யூவாக வரிக்கப்பட்ட வசிஷ்ட முனிவரிடம் சென்று தண்டனிட்டு, நான் ஆரம்பித்த அஸ்வமேத யாகத்தை விதிப்படி நிறைவேற்ற வேண்டும், அதன் அங்கங்களில் யாதொரு குறையும் வராதபடியும் செய்ய வேண்டும் என்று உரைத்தனன். அந்த வசிஷ்ட முனிவரும் அரசனை பார்த்து, நீ விரும்பிய எல்லாவற்றையும் தவறு நேராமற் செய்கின்றேன் என்று சொல்லி பின்பு அந்த யாகத்திற்காக வரிக்கப்பட்ட மற்ற அந்தணர்களையும் சிற்பிகளையும் தச்சர்களையும் பல கலைகளில் தேர்ந்து யாக விதியறிந்த பெரியோர்களையும் சித்திரக்காரர், நாடகமாட வல்லோர், கணக்கர் முதலிய மற்றும் வேண்டியவர்களையும் அழைத்து, ஓ முனிவர்களே, நீங்கள் யாவரும் அரசன் கட்டளைப்படி யாகத்திற்காக விருப்பத்துடன் முயல வேண்டும். மற்றுமுள்ள காரியஸ்தர்களே, வரும் அரசர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தக்கவாறு வெகு அழகான வீடுகளை கட்டி அவற்றில் வேண்டிய பொருள்களை அமைத்து வைக்க வேண்டும். அப்படியே நகரத்து ஜனங்களுக்கும் விசாலமான வீடுகளை ஏற்படுத்தி கொடுத்து அங்கு பல வகை பண்டங்களையும் நிறைத்து வைக்க வேண்டும். அவ்வாறே நாட்டுப்புறத்து ஜனங்களுக்கும் மரியாதை செய்து நாட்டார் என்று அவர்களை ஏளனம் செய்யாமல் முறைப்படி மிகவும் உயர்ந்த உணவுகளை கொடுக்க வேண்டும். யாவரையும் சமமாக மதிக்க வேண்டும். அனைத்தும் அழகாக நிறைவேறும்படி செய்ய வேண்டும் என்றனர். பின்பு எல்லோரும் ஒன்று கூடி வசிஷ்டரிடம் வந்து, மாமுனியே, நீர் சொன்னவை அனைத்தும் குறைவின்றி உமது சொற்படி செய்து முடித்தனம். மற்றும் மேல் செய்ய வேண்டியவற்றை ஒரு குறையுமின்றி நடத்துவோம் என்றனர். பின்பு வசிஷ்டர் சுமந்திரனை அழைத்து, உலகத்தில் உள்ள அரசர்கள் யாவரையும் வரவழைக்க வேண்டும். எல்லா தேசங்களிலும் உள்ள பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் ஆகிய 4 பிரிவு மனிதர்களையும் வர செய்ய வேண்டும்.